100 பேர் காய்ச்சல் வருதுன்னு வச்சுப்போம், இருக்காங்கன்னு வச்சுப்போம். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் தான் இன்சூரன்ஸ் கம்பெனினா நான் என்ன சொல்லுவேன், எல்லோரும் 100 குத்திங்கன்னா யாருக்கு காய்ச்சல் வந்தாலும் அதுக்கு தேவையான மாத்திரை மருந்தெல்லாம் நான் ஃப்ரீயாக தரேன். யாருக்குமே காய்ச்சல் வரலன்னா மொத்தத்தையும் நான் எடுத்துக்குவேன், அவ்வளோதான். ஆனால் இதில் பலாயிரம் கூட தேங்கி இருக்காமல சார் இந்த இன்சூரன்ஸ் பணமே. இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து வித்தியாசப்படும், ஹெவியாக இருக்கும். இப்போ தம்பி மாதிரி ஒரு பையன் ஒரு 30 வயசுக்குள்ளே தான் இருக்காப்புல அப்படின்னா 5 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ கட்டினா 1500 கட்டினா போதும்மா. இப்போ எனக்கு 55 வயசு, நான் போய் அதே 5 லட்ச ரூபாய்க்கு கேட்டேன்னா என்ன 18000 ரூபா கிட்ட சொல்லுவான். நான் என்ன சொல்கிறேன்னா, இருக்கக்கூடியதில் நல்ல பெஸ்ட்டான மருத்துவம் அரசு மருத்துவமனையில் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது அப்படின்னா தனியார் மருத்துவமனையில் போய் என்னத்தை கழட்ட போகிறீங்க நீங்கள் எந்த தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் கடைசியில் என்ன சொல்லுவாங்க, இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியலங்க, ஜிஹெச் கொண்டு போங்க. ஒரு 3-4 வருஷம் போட்டிங்கன்னா பாருங்கள், ஒரு 65,000 1 லட்சம் சேர்ந்துடும். அதுக்கு வட்டி கிட்டிலாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கிட்ட மேலே வந்துடும். அப்படி இப்படிமா நமக்கு அவனுக்கு நம்மளை தெரியும், நம்ம சேலரியை பார்த்துட்டு இந்த சேலரினா அவனுக்கு இவ்வளோ சொன்னோம்னா இவன் ஓகே சொல்லுவான்னு. அப்போ ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போதே அது கேட்குது இல்லை, டூ யூ வாண்ட் டு டேக் இன்சூரன்ஸ், எவ்வளோ கேட்குறான், ₹1 கேட்கும். அது மாதிரி நினச்சிக்கணும். இந்த 20 லட்சத்துக்கு போட்டோம், இந்த வருஷம் நம்ம சாவலை, 500 ரூபா போயிடுச்சுன்னு விட்டுரு அப்படின்னு விட்டுறணும். இல்லை 10 லட்ச ரூபா கவர்னு சொல்லியிருப்பான். நீங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பில்லை கொடுத்தீங்கன்னு நீங்கள் வாங்கி பார்த்துட்டு இதில் இவ்வளோலாம் தர முடியாதுங்கம்மா. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் திரு கிருஷ்ணவேல் அவர்கள். சார் வணக்கம். இன்சூரன்ஸ் தொட்டத்தொடருக்கு எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் வருது. இதுல பல இன்சூரன்ஸ் இருக்கு சார். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, ஏற்படுறது இருக்கு. இதுல பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன சார்? இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்சூரன்ஸ் வந்து கட்டாயம். அதாவது இன்சூரன்ஸ் இஸ் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் சாலிசிட்டேஷன் அப்படின்னு போடுவாங்க. அதாவது இன்சூரன்ஸ் என்பது தனிநபர் விருப்பத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிறது தான் அந்த வாசகத்தோட அர்த்தம். ஆனால் தனிநபர் விருப்பத்துக்கு எல்லாமே கண்டிப்பாக வாங்கியே ஆகணும்னு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. அது மோட்டார் இன்சூரன்ஸ். அந்த அதுலேயே வந்து ஃபஸ்ட் பார்ட்டி, செகண்ட் பார்ட்டி, தேர்ட் பார்ட்டின்னு 3 பிரிவாக இருக்குது. ஆமாம். ஃபஸ்ட் பார்ட்டின்றது வந்து அந்த வண்டிக்கு எதுவும் ஆச்சுன்னா ரிப்பேருக்கு கொடுக்கணுன்றது. செகண்ட் பார்ட்டின்றது அதை ஓட்டிகிட்டு போகிறவங்க, அதில் பயணிக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னன்றது. தேர்ட் பார்ட்டின்னா இந்த வண்டிக்கும் ஓட்டுறவங்களுக்கும் பயணம் பண்ணுறவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் எவனையா இடிச்சிட்டிங்கன்னு நீங்கள் அவன் போய் சேர்ந்துட்டானா அதுக்கு யார் கொடுக்குறது? ஸோ வாகனம் வைத்திருக்கக்கூடிய எல்லோரும் கண்டிப்பாக வாங்கியே தீரணும் அப்படின்னு சட்டத்தில் சொல்லப்படக்கூடிய இன்சூரன்ஸு இந்த மோட்டார் இன்சூரன்ஸில் தேர்ட் பார்ட்டி மட்டும். ஃபஸ்ட்டும் செகண்டும் நீங்கள் வேணுன்னா வாங்கிக்கலாம், வேணான்னா விட்டுறலாம். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கம்பல்சரி. சரியா? இது ஒன்று. இன்னொரு இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லோரும் எடுக்க வேண்டியது அப்படின்னு நான் கருதுவது என்னென்னா டேர்ம் இன்சூரன்ஸ். அதாவது லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, ஆமாம். அதை வந்து வெறும்னா லைஃபுக்கு மட்டும் உள்ள இன்சூரன்ஸ்னு சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ் தான் டேர்ம் இன்சூரன்ஸ்பாங்க. அது வந்து நீங்கள் ஒரு ஆண்டு வருமானத்தை போல் 10 மடங்கு வாங்கிக்கலாம். அது உங்களுக்கு ஒரு ஆண்டு வருமானம் உங்களுக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 24,000 ரூபாய் வரும். அப்போ நீங்கள் 24,000 ரூபாய் இன்ட்டு 10ன்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2,40,000 இன்ட்டு 10ன்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 24 லட்சம் ரூபாய் வரை வாங்கலாம். சரியா? எதுக்காக அதை சொல்கிறோம்னா எல்லாருமே கண்டிப்பாக அது ஒன்று வாங்கிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அது பேர் வந்து இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு பேர். இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட்னா இப்போ நான் வந்து மாதம் ஒரு 50,000 சம்பாதிக்கிறேன்னு ஒரு பேச்சு வச்சுக்கிங்க. இந்த 50,000 வச்சு தான் என் குடும்பம் நடக்கும். இப்போ நான் திடீர்னு மண்டையை போட்டேன்னு வச்சுக்கிங்க, நாளையிலேருந்து வருமானத்துக்கு என்ன பண்ணுவாங்க என் குடும்பத்தை சார்ந்தவர்கள்? அப்போது 50,000 மாதம் வருமானம் அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருது? ஒரு 6 லட்ச ரூபா வருது. ஆமாம். அப்போது ஒரு 60 லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தேன்னா அதுக்கு வந்து ரொம்பலாம் வராது. என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 ரூபா வரும் வருஷத்துக்கே 1,500 ரூபா தான் வரும். அப்போ இந்த வருஷம் ஒரு 1,500 ரூபா கட்டுறோம். கட்டினா நல்ல வேலை இந்த வருஷம் இந்த லாட்ரி உழலை அப்படின்னு நினச்சிக்கணும்.
இது விழாத லாட்ரின்னு நினச்சிக்கிட்டு விழுந்தா நமக்கு தான் நஷ்டம், நம்ம போய் சேர்ந்துருவோம். ஆனாலும் நம்ம போய் சேர்ந்துட்டாலும் நம்ம குடும்பத்துக்கு அந்த பணம் வரும்போது என்ன ஆகும், அந்த 60,000 வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட அந்த மாதம் ஒரு 50,000 ரூபாய்க்கு ரேஞ்சுக்கு அந்த ஒரு வட்டியை வாங்கிடலாம். அப்போ இந்த இன்கம்மை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய கண்டிப்பா அந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது கண்டிப்பாக வாங்கக்கூடியது. அதே போலவே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போகும்போது நிறைய பேர் என்ன ஒரு தப்பு பண்ணுவாங்கன்னா, இந்த எஸ்ஐபின்னு சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போதே அந்த ஏஜெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இதோட இந்த இன்சூரன்ஸும் சேர்த்து கவர் பண்ணிக்கலாம் சார், கவர் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து முடிவில் பணமும் வரும், இல்லைன்னா நடுவில் நீங்கள் போய் சேர்ந்துட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு பணம் வரும் அப்படிம்பாங்க. அப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் பணம் பூரா மொத்தமும் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகாது, அதில் ஒரு பாதியத்துக்கு இன்சூரன்ஸில் போட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, நீங்கள் சேர்த்த பணத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிரும். எப்போவுமே மியூச்சுவல் ஃபண்டு போடும்போது ப்ளைனாக மியூச்சுவல் ஃபண்டாக போடணும், இன்சூரன்ஸ் எடுக்கும்போது தனியாக இன்சூரன்ஸாகவே எடுக்கணும், ரெண்டுத்தையும் குழப்பி எடுக்கக்கூடாது. சரியா? மூணாவது இன்சூரன்ஸ்ன்னு சொல்லிட்டு முக்கியமான இன்சூரன்ஸ்னு எல்லாரும் சொல்லுவாங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ். இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸில் நிறைய குளறுபடிகள் இருக்குது. அதை நம்ம கையெழுத்து போடும்போது ஏமாந்து கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு அர்ஜென்ட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இது இந்த இன்சூரன்ஸ் இதுக்கு செட் ஆகுதும்பாங்க. இல்லை 10 லட்ச ரூபாய் கவர்னு சொல்லியிருப்பான். நீங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு 5 லட்ச ரூபாய் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பில்லை கொடுத்தீங்கன்னு வைங்க, வாங்கி பார்த்துட்டு இதில் இவ்வளோலாம் தர முடியாதுங்கம்மா. ஏன் தர முடியாது அப்படின்னு கேட்டால் சொல்லுவான், நீங்கள் ரூம் ரெண்ட் வந்து 5,000 ரூபா போட்டிருக்காங்க உங்கள் ஹாஸ்பிட்டலில், ஆனால் உங்கள் இன்சூரன்ஸில் வந்து 2,500 ரூபா வரை இருந்தால் தான் ரூம் ரெண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம், ஆமாம், அதனால் அதை கொடுக்க முடியாது, 2,500 ரூபா தான் தர முடியுமா. சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஐசியூவுக்கு கொடுப்பாரு. ஐசியூவில் வந்து 15,000 ரூபா வாடகை போட்டிருப்பாங்க. நீங்கள் உங்கள் இன்சூரன்ஸில் பாருங்கள், வெறும் 7,000 ரூபா தான் ஐசியூக்கு லிமிட் கிளியர் ஆயிருக்கு. அது 7,000 ரூபாய்க்கு மேலே தர முடியாதும்மா. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா சர்ஜரி, டாக்டர் வந்து போன செலவு, அது தானே ஒரு பில்லை போட்டுருவாங்க நீங்களே. அது அவன் போட்டு கொடுத்துருப்பான், ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு போட்டு கொடுத்துருக்கான்னு வைங்களேன். இவன் என்ன சொல்லுவான்னா 2 லட்ச ரூபா தர முடியாது, 1 லட்சம் தான் தர முடியுமா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூம் ரெண்ட்டில் எவ்வளோ டிடக்ட் பண்ணோமோ அதை ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனாக இதுக்கும் எடுத்துப்போம். கரெக்டு. அப்போ ரூம் ரெண்ட்டை ஃபஸ்ட்டு உனக்கு கேப் வைக்கும்போது என்ன ஆகுது, ட்ரீட்மெண்ட் செலவுலையும் அந்த கேப் அப்ளை ஆகும் அப்படின்னு அதில் உள்ளே போட்டிருப்பான். இந்த இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்டை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தலை சுற்றிடும் உங்களுக்கு. அதில் வந்து கேப்னு கொடுத்துருப்போம். அந்த கேப் இல்லாத இன்சூரன்ஸாக எடுக்கணும், இல்லைனா எந்த மாதிரி இன்சூரன்ஸ் நம்மளுக்கு கேப் விழுந்துடும். ஆமாம், இல்லைனா எந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா நோ கேஷ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. அந்த நோ கேஷ் பேமெண்ட்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த கார்டை கொடுத்துருவான், நீங்கள் நேராக இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே அந்த கார்டை கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், ஆஸ்பத்திரிக்காரன் உங்கள்கிட்ட எந்த பில்லும் கேட்க மாட்டான். அப்படி இருக்கிற இன்சூரன்ஸாக இருந்ததுன்னா தான் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பேர். அந்த கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா மட்டும்தான் முழுக்க இன்சூரன்ஸ் கவர் ஆயிரும், ஃபுல்லாகவே கவர் ஆயிரும், எந்த பிரச்சனையும் வராது. இப்போ ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பிக்கு ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆகி இது மாதிரி தான் கையில் ஃப்ராக்சர் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் அது இதுன்னு பண்ணோம். 80,000 ரூபாய் என்னவோ வந்தது டோட்டலாக. மொத்தம் 3 நாள் தான் தங்கியிருந்தது. 3 நாள் தங்கினதுக்கு 80,000 ரூபா. அப்போது வந்து இந்த கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டுன்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவுமே கேஷ் கட்டல, நாங்கள் பாட்டுக்கு போனோம், அட்மிட் ஆனோம், வெளியே வந்துட்டோம். ஆனால் என்னென்னா அந்த இன்சூரன்ஸுக்கு ப்ரீமியம் ஜாஸ்தி. இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து வித்தியாசப்படும், ஹெவியாக இருக்கும். இப்போ தம்பி மாதிரி ஒரு பையன் ஒரு 30 வயசுக்குள்ளே தான் இருக்காப்புல அப்படின்னா 5 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ கட்டினா 1,500 ரூபா கட்டினா போதும்மா. இப்போ எனக்கு 55 வயசு, நான் போய் அதே 5 லட்ச ரூபாய்க்கு கேட்டேன்னா என்ன 18,000 ரூபா கிட்ட சொல்லுவான். கண்டிப்பாக, ஏன்னா வயசு வித்தியாசம் இருக்குல்ல, வயசாக நமக்கு உடல்நிலை குறைபாடு வரும், ஸோ அப்போ அதை கவர் பண்ணிக்குவான். அப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாடு சூழ்நிலையில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் தேவையே கிடையாது, இல்லாத ஒரு ஆணி தான். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பிக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது 80,000 3 நாளைக்கு செலவு பண்ணணும்னு சொன்னேன்ல, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என் மனைவிக்கு வந்து கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அப்போ நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணோன்னா வெறும் 12,000 ரூபாய் செலவு பண்ணோம். 15 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. எப்படி? அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். சரிங்களா? அரசு இந்த பித்தலாட்டம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து தனியார் ஆஸ்பத்திரிக்கு போகிறதே கிடையாது. இதெல்லாம் ஒன்று கோட் பண்ணிடுவாங்க நம்மள. ஆமாம், இப்போ நம்ம கிட்டத்தட்ட 2 வருஷமாக பிபி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன்.
மாத்திரையெல்லாம் எங்கே வரேன், என் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பப்ளிக் ஹெல்த் சென்டர் இருக்குது, அங்கே தான் போய் வாங்கினேன். அந்த பிஹெச்சியோட தான் போய் வாங்குவேன். அதுவும் இப்போது ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா அதுவும் நான் போக வேண்டிய அவசியமே இல்லை. மாதம் அவங்களே வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. சூப்பர். ஆமா, அந்த திட்டம் வந்துருச்சு. மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லி வீட்டிலேயே கொண்டு வந்து மாத்திரை கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த மாத்திரையை நான் அந்த பிபி மாத்திரை வாங்கினேன்னா ஒரு ஸ்ட்ரிப்பு வந்து 90 ரூபா. சரியா? அதில் 10 மாத்திரை இருக்கும். அந்த 10 மாத்திரை 5 நாளைக்கு தான் வரும் எனக்கு. காலையில் ஒன்று, நைட்டு ஒன்று போடணும். அப்போது 90 × 6 போட்டுக்குங்க. எவ்வளோ? கிட்டத்தட்ட 600 ரூபா மாத்திரை, பிபி மாத்திரைக்கு மட்டும் வேணும். இது ஒன்றுமே இல்லை, ஒரு நோட்டு தருவாங்க. அந்த நோட்டை எடுத்துகிட்டு போனோம்னா அவங்க பிபி செக் பண்ணி பார்த்துட்டு சரின்னு எழுதி கொடுத்துட போகிறாங்க. அங்கேயே பின்னாடி போனோம்னா ஃபார்மசி இருக்கும், மாத்திரையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட வேண்டியது தான். இப்போ வீட்டிலே வந்து பிபி எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களே மாத்திரையை கொடுத்துட்டு போயிடுறாங்க. நீங்கள் தான் அலைய வேண்டாம். ஆமாம். அப்படின்னு இப்போ பாருங்கள், எனக்கு பிபி மாத்திரை, என் ஒய்ஃபுக்கு பிபி சுகர் மாத்திரை இவ்வளவும் நான் வாங்கணும்னா மாதம் எனக்கு 2000 ரூபா 2500 ரூபா ஆகும். கண்டிப்பாக வரும், 2 பேருக்கும் சேர்த்து. இப்போ நம்ம பிஹெச்ஐ யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது? எல்லாம் ஃப்ரீயாக கிடச்சிருது, அது செலவே கிடையாது. ஆமாம் சார். ஆனால் இப்போ இந்த இன்சூரன்ஸில் நிறையா ஃப்ராட் தானே இருக்குது அப்படிங்கிறாங்களா சார்? எப்படி சார்? இந்த ஃப்ராடு தான். இந்த ஃப்ராடு ஒன்று இருக்குது. இன்னொரு ஃப்ராடு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா பர்சனல் லோன் அப்ரூவல் ஆகிருக்கு, உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு. சரி வாங்கிக்கிறேன். சரி டாக்குமெண்ட்லாம் கொடுங்கன்னு எல்லாம் வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் ஒன்று நீங்கள் ஒரு 18,000 ரூபாய்க்கு போடுங்க, அப்போ தான் அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிளியர் ஆகும் அப்படிம்பாங்க. அந்த 18,000 ரூபா கட்டினீங்கன்னா ஒரிஜினல் இன்சூரன்ஸ் கொடுத்துருவான். ஆமாம். இன்சூரன்ஸுன்றதே என்னென்னா சிம்பிளாக புரிஞ்சுக்கிங்க. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன், 100 பேருக்கும் காய்ச்சல் வராது, ஒருத்தர் தான் வரும். ஒரு 10 பேருக்கு வச்சுக்கோங்க. 100 பேர் காய்ச்சல் வருதுன்னு வச்சுப்போம், இருக்காங்கன்னு வச்சுப்போம். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் தான் இன்சூரன்ஸ் கம்பெனினா நான் என்ன சொல்லுவேன், எல்லோரும் 100 ரூபா கொடுத்தீங்கன்னா யாருக்கு காய்ச்சல் வந்தாலும் அதுக்கு தேவையான மாத்திரை மருந்தெல்லாம் நான் ஃப்ரீயாக தரேன் அப்படி. யாருக்குமே காய்ச்சல் வரலன்னா மொத்தத்தையும் நான் எடுத்துக்குவேன், அவ்வளோதான். ஆனால் இதில் பலாயிரம் கூட தேங்கி இருக்காமல சார் இந்த இன்சூரன்ஸ் பணமே? ஆமாம்மா. அதில் வந்து எப்படி போய் சிக்கும்னா, இப்போ நீங்கள் முதல்ல இன்சூரன்ஸ் கட்டுவீங்க. இன்சூரன்ஸில் இன்னொரு சிக்கல் என்ன இருக்குன்னா, இந்த ஈக்விட்டி பேஸ்டு இன்சூரன்ஸும் சேர்த்து போடுறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்துலலாம் என்னென்னா மினிமம் லாக்இன் பீரியட்னு ஒன்று கொடுத்துருவான். அதை முதல்ல உங்களுக்கு சொல்ல மாட்டான். நீங்கள் கண்டிப்பாக 3 வருஷம் கட்டணும் அப்படின்னு சொல்ல மாட்டான். தொடர்ச்சியாக கண்டிப்பாக 3 வருஷம் கட்டினா தான் நீங்கள் கட்டின பணமே திருப்பி தருவோம், இல்லைன்னா தரமாட்டான் அந்த பணத்தை. ஆமாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்படி தான் என்ன பண்ணார், அவர் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். இப்போ நானே 2 இன்சூரன்ஸ் வந்து கம்பல் பண்ணி போட வச்சாங்க. அதுதான், அது பாதியோட அப்படியே நிற்கிது. அது இப்போ பெரும்பாலும் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஹெச்ஆராக இருப்பான். இருக்கலாம். கரெக்டாக இருக்கலாம். ஹெச்ஆருக்கு தான் உங்கள் சம்பளம் தான் தெரியும். உங்கள்கிட்ட அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவான். ஒரே ஒரு இன்சூரன்ஸ் போடுங்க பார்த்துக்கலாம். 2000 ரூபா உங்களுக்கே தெரியாது, மாதம் அப்படியே போகும். ஆனால் பார்த்தீங்கன்னா திரும்பி வரும்போது அப்படி வரும் இப்படி வரும்மா. சரி, நீங்கள் மண்டையை போட்டால் போதும், வீட்டை பார்த்துக்கலாம். ஏய் ஏன்டா இல்லை உயிரோட ஏன்டா கொல்ல வைக்கிற கூட சொல்ல மாட்டான். நீங்கள் 2000 ரூபா மாதம் போட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு அதுவே கிட்டத்தட்ட 24,000 ரூபா ஆகுது. ஒரு 3-4 வருஷம் போட்டிங்கன்னா பாருங்கள், ஒரு 65,000 1 லட்சம் சேர்ந்துடும். அதுக்கு வட்டி கிட்டிலாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கிட்ட மேலே வந்துடும். அப்படி இப்படிம்மா. நமக்கு அவனுக்கு நம்மளை தெரியும், நம்ம சேலரியை பார்த்துட்டு இந்த சேலரினா அவனுக்கு இவ்வளோ சொன்னோம்னா இவன் ஓகே சொல்லுவான்னு நிற்க பேசுவான். அதுவும் ஹெச்ஆர் சம்பளம்லாம் அவன்கிட்ட தான் போய் எந்த கிளாரிஃபிகேஷன்லாம் அவன்கிட்ட தான் கேட்கணும். சரி அவன்கிட்ட தான் போட்டு வைப்போமே அப்படின்னு பெரும்பாலும் போட்டுருவாங்க. திடீர்னு ஒரு வருஷத்தில் கம்பெனியில் இருந்து வேலையை விட்டு நின்றுடுவான். நடுவில் கேப் ஆகிரும், வேலை கிடைக்காம இருக்கும். ஒரு 3-4 மாதம் கட்டியிருக்க மாட்டான். சரியா? அதுவும் போக வேலை தேடுற அவசரத்தில் அதை கட்டினதே மறந்துருப்பான். ஏன்னா பூரா எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் தானே, அது ஆட்டோமேட்டிக்காக சேலரி வந்தவுடனே அந்த பணம் போயிடும். ஸோ இது ஒன்றும் தெரியாது. ஹெச்ஆர் மேனேஜர் என்ன பண்ணுவான், அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் அவர் தான் ஏஜென்ட்டு, அவன் கமிஷன் வாங்கிப்பான். அவனுக்கு வர கமிஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் போனதுக்கப்புறம் என்ன ஆகும், நீங்கள் வேலை தேடுற மும்முரத்தில் மறந்துடுவீங்க. அதுக்கப்புறம் வேறு பேங்க்கில் போய் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க அந்த புது கம்பெனியில். அப்புறம் இந்த இன்சூரன்ஸுக்கு பணம் கட்டணுன்றதே மறந்துடுவீங்க. இந்த 1.5 வருஷம் கட்டினீங்கல்ல, அந்த பணம் அப்படியே போயிடும். ஆமாம், அது வராது. ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அண்டு இன்சூரன்ஸ் ரெண்டும் சேர்த்த மாதிரி உள்ள பாலிசிக்கு எடுத்தீங்கன்னா அந்த ஏஜென்ட்டுக்கு கமிஷன் ஜாஸ்தி. வெறும் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றதுல ஒருத்தவங்களை சேர்த்து விட்டான்னா அவனுக்கு கமிஷன் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3% வரும். இன்சூரன்ஸோட உள்ளதில் சேர்த்து விட்டிங்கன்னா 20% கமிஷன் வரும். அப்பா. சரியா?
அதுவும் மொதல் ப்ரீமியமில் வந்து 35% கமிஷனு. அப்போ அவன் என்ன பண்ணுவான், அதில் தான் உங்களை சேர்த்து கோத்து விடுவான். கண்டிப்பா அவனுக்கு எது லாபம் வருதோ. ஆமாம், அவனுக்கு லாபம் வராத விஷயத்த அவன் ஏன் உங்களை கோத்து விடுறான். டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, 20 லட்ச ரூபாய்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா டேர்ம் பாலிசி, லைஃப், வெறும் லைஃப் மட்டும். அது வந்து எப்படின்னா இந்த வருஷம் போச்சுன்னா முடிஞ்சுது. இப்போ ஒன்றும் இல்லை, ட்ரெயினில் போகிறீங்க, அப்போ ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போதே அது கேட்குது இல்லை, டூ யூ வாண்ட் டு டேக் ஏ இன்சூரன்ஸ், எவ்வளோ கேட்குறான், ₹1 கேட்பான். அது மாதிரி நினச்சிக்கணும். இந்த 20 லட்சத்துக்கு போட்டோம், இந்த வருஷம் நம்ம சாவலை, ₹500 போயிடுச்சுன்னு விட்டுரு அப்படின்னு விட்டுறணும். அவன் உங்களை குழப்புவான். நீங்கள் மாதம் ₹2500 கட்டினீங்கன்னா உங்களுக்கு 50 லட்ச ரூபா பாலிசி வந்துடும், அது போக இத்தனை வருஷம் கழிச்சு அந்த பணமும் திரும்ப வந்துடும் அப்படிமா. அதெல்லாம் வராது. ஏன்னா நீங்கள் கண்டினியூவாக கட்ட மாட்டீங்க. கட்ட முடியாது சார். எல்லாரும் அதே மாதிரி கிடையாது. இல்லை 100ல் இப்போ 2 பேர் கட்டுவாங்க. இல்லை இப்போ 98 பேருடைய பணம் அவன் தான் ஆட்டையப்பட்டுவான். உங்களுக்கு 2 வருஷத்துக்கு மேலே ஒரு கம்பெனியில் ஜாப் கேரண்டி இருக்கா? வாய்ப்பே இல்லை. 2 வருஷன்றதே பெரிய, இப்போ உள்ள சூழலில் அவங்க வருஷத்துக்கு ஒரு கம்பெனி மாறிட்டு இருக்காங்க. ரொம்ப ரேராக உள்ள ஆளுங்க தான். ஒன்லி கவர்மெண்ட் ஸ்டாஃப் மட்டும் தான், வேற வழி இல்லாமல் என்னோட ப்ரொஃபஷன் சொல்லி உட்காந்துருப்பாங்க. ஆமாம், இப்போ அவங்களே வந்து பென்ஷன் வரல, பழைய பென்ஷன் ஸ்கீம்லாம் இல்லைன்னு வருத்தத்தில் இருக்காங்க. முன்னாடி பென்ஷன் ஒன்று நல்ல ஒரு அமௌண்ட் மாதம் மாதம் சம்பளம் மாதிரியே வந்துடும், இப்போ அதுலேயும் கை வச்சுட்டாங்க. ஸோ வேலை அப்படின்றதே ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில், அதுவும் போக இந்த ஹவுசிங் லோன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அடுத்தால அது இதை விட ஒரு பெரிய ஸ்கேம். அது பெரும்பாலும் எடுக்கிறவங்க பூரா என்ன பண்ணிடுவாங்கன்னா 85%க்கு லிமிட் உண்டுன்னு சொன்னோன்னா 85%க்கும் லோன் எடுத்துருவாங்க. அப்பா 15 வருஷம் கட்டணும். 15 வருஷத்தில் நான் முதல்ல உயிரோட இருப்பேன்னு எனக்கு தெரியாது. நேரில் எனக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போய் 3 மாதம் படுத்துட்டேன்னா அந்த லோன், அந்த டியூலாம் யார் கட்டுறது? இல்லை உயிரை விடுங்க சார். 15 வருஷம் ஒரே கம்பெனியில் இருக்க முடியுமா? ஒரே வேலையில் இருக்க முடியுமா? எத்தனை சிக்கல் இருக்கு. இப்போ கொரோனாவில் வந்துச்சு, எத்தனை பேர் வீட்டையும் காரை இழந்துட்டு விடுனாங்க. அதோட போயிடும். அவ்வளோதான், எல்லாம் போயிடும். இன்சூரன்ஸ் உட்பட எல்லாம் போயிடும். எல்லாமே போயிடும் உங்களுக்கு. அதாவது அந்த ஹவுசிங் லோனில் வந்து ஒரே ஒரு இது என்னென்னா, அந்த லோன் யார் எடுத்தாரோ அவர் செத்து போயிட்டாருன்னா மட்டும் அந்த வீடு அவங்க குடும்பத்துக்கு வந்துடும். ஏன்னா அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குன்றதுனால. மற்றபடி பெரும்பாலும் இந்த ஹவுசிங் லோனில் வீடு எடுத்தவங்களில் 90% யாருமே அந்த வீடை அனுபவிச்சதும் கிடையாது. கண்டிப்பா. சரியா? அதுவும் அவன் அந்த வாங்குற லோனுக்கும் அந்த வீடும் பார்த்தீங்கன்னா அது எங்கேயாவது ஒரு மூலையில் வாங்கிடுவாங்க. அவனுக்கு வேலைக்கு டெய்லி அங்கேருந்து இங்கே வந்துட்டு போக முடியாது. அதனால் அதை யாருக்காவது வாடகை விட்டுருவோம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. அங்கே வாடகைக்கும் வரமாட்டாங்க. இவனுக்கு சொல்கிறது, பில்டர் சொல்லும்போதே என்ன சொல்லுவான், 2 வருஷத்துக்கு வாடகை கேரண்டிமா. ஆமாம், ஏன்னா அவனா கொடுக்க போகிறான் வாடகை. அது கிடையாதுல்ல. ஆள் வரல சார், வந்தவொடனே கொடுத்துறோம் சார்மா. இதுதான் நடக்கும். கடைசியில் மொத்தத்தில் அந்த வீடு வந்து ஊற்றிக்கிட்டு போயிடும். எப்படி இன்சூரன்ஸில் ஸ்கேம் இருக்கோ அதே மாதிரி இன்னொரு பெரிய ஸ்கேமு ஹவுசிங் லோனில். 15 வருஷம்லாம் நீங்கள் கட்டவே முடியாது. இஃப் அட் ஆல் நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்து அந்த வேலையை விட்டு நீங்கள் வரவே மாட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் கட்ட முடியும், இல்லைன்னா கட்டவே முடியாது. இது ஒரு பக்கம் சார். எனக்கு தெரிஞ்ச ரீசெண்டாக ஒரு PSF ஆஃபீஸர், துணை ராணுவ படையில் ஒர்க் பண்ணவர், திடீர்னு இடையில ஒரு வாட்டி ஏதோ விழுந்துட்டாரு. ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி ஆப்ரேஷனாண்டி போகும்போது ஆல்ரெடி இன்சூரன்ஸ் கவர் ஆயிடுச்சுங்க, இப்போ தான் ஒரு 13 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கிளியர் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஏங்க நான் உயிரோட தாங்க இருக்கேன், நான் அப்போ தாங்க விழுந்தேன், அப்போனா இப்போ தாங்க 3 மாதம் கிளியர் பண்ணான்னு சொல்லி வந்திருக்கு. இது எப்படி சார் பண்ண முடியுமா? இது ஒரு சில இடங்களில் டாக்குமெண்டேஷனில் ப்ராப்ளம் வந்திருக்கும், மற்றபடி பெரும்பாலும் அந்த மாதிரிலாம் வராது. ஆனால் இன்னொரு குரூப் ஒருத்தன் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க யாருன்னு கேட்டால் குஜராத்துக்காரனுங்க. கொரோனாவில் பண்ணாங்களே கிளியரன்ஸ். அவனுக்கு குஜராத்துக்காரனு என்ன பண்ணுவாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனுக்கே அல்வா கொடுப்பாங்க. தெரிஞ்ச டாக்டர்கிட்ட ஒரு செட்டிங்கை போட்டு அவரை வச்சு ஒரு பில்லை போட சொல்லி டாக்டருக்கு பாதி இவனுக்கு பாதி, ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமல். நீங்கள் வந்து ஒரு கிளினிக் இருக்குது பக்கத்தில், அந்த டாக்டர் என்ன பண்ணுவார்னா இன்சூரன்ஸ் கவரேஜுக்கு உண்டான ப்ராசஸ்லாம் பண்ணி வச்சுப்பார். அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைஅப்பில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி அவர் டைஅப்லாம் வாங்கி வச்சுப்பார். அப்படி வாங்கின ஹாஸ்பிட்டலில் மட்டும் தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். ஆமாம், மற்ற ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா பில்லெல்லாம் நீங்கள் பணம் கட்டிட்டு அந்த பில்லை கொண்டு போய் கொடுத்து தான் நீங்கள் காசு வாங்கணும். இவங்க என்ன பண்ணுறது, இது மாதிரி அந்த ஒரு டாக்டரை பிடிச்சிக்கிறது. டாக்டரும் இவனும் பேஷண்ட்டும் சேர்ந்து ஒரு டீலிங்கை போட்டு இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் 3 லட்ச ரூபாய்ச்சு அப்படின்னு ஒரு பில்லை போட வேண்டியது. போட்டு அந்த 3 லட்ச ரூபாயை வாங்கி டாக்டருக்கு பாதி இவனுக்கு பாதி. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட வெப்சைட்டுக்கு போங்க, போயிட்டு மெடிக்ளைம் இன்சூரன்ஸ்னு செலக்ட் பண்ணி உங்கள் பேர், வயசு, கீசு எல்லாம் கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்டுன்னு கேட்கும்ல, அதில் தமிழ்நாடுன்னு கொடுத்து பாருங்கள், 5000 ரூபா காட்டுதுன்னு வைங்க. குஜராத்னு போட்டு பாருங்கள், 15000 ரூபா காட்டும்.
அலர்ட்டா இருக்காங்க. அவனுக்கு அலர்ட் ஆகிட்டாங்க. இவன் தான் ஏமாத்திடுவாங்க அப்படின்னு. இவனுக்கு பெரிய ஃப்ராடு, இவனுக்கு ஏமாத்துவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ரேட் ரொம்ப ஜாஸ்தி. உதாரணத்துக்கு சொல்கிறேன், 5000 15,000 அது கண்டிப்பா. கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி அங்கே குஜராத் தான். அதே மாதிரி சார் இப்போ இந்த ஆக்சிடென்ட் கேஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ற மாதிரி மாத்திடுவாங்க இன்சூரன்ஸ் ஏஜென்டே அப்படிங்கிறால, அது உண்மைதானே சார்? எப்படி சார்? எந்த ஆக்சிடென்ட் சொல்கிறீங்க? இல்ல அந்த ரோடு ஆக்சிடென்ட் நடக்கும்ல, ஆமாம், அது அதுல ஃப்ரண்ட் டயர்ல ஏறினா ஒன்று, பேக் டயர்ல ஏறினா ஒன்று. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதை பொறுத்து தான் 25% இன்ஜுரி, 50% இன்ஜுரி, 100% இன்ஜுரி, இந்த மாதிரி அந்த மாதிரி தான் விஷயமே தவிர ஃப்ரண்ட்டில் விழுந்தாரா பேக்கில் விழுந்தாரான்லாம் கிடையாது. உயிர் போயிடுச்சுன்னா எவ்வளவு அப்படின்றது அந்த அந்தந்த வண்டியை பொறுத்து ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்து தான் ஆகணும். அதெல்லாம் கொடுக்காம ஏமாற்றலாம் முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன டிலே ஆகும். ஏன்னா அது இப்போ அந்த போலீஸ் ரெக்கார்ட்ஸ் வேணும், ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் வேணும், இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் கொடுக்க முடியும். இந்த இன்சூரன்ஸுங்கிறதுலேயே ஒரு பெரிய ஸ்கேம் என்னென்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா சிரிஞ்சு இருக்குல்ல, அந்த சிரிஞ்சுக்கு வந்து 50 ரூபா போட்டிருப்பான் பில்லில். அது நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கினீங்கன்னா 5 ரூபா தான். 5 ரூபா 7 ரூபா அப்படி தான் வருது. 5 ரூபா தான் அந்த டிஸ்போசபிள் சிரிஞ்சு. அதுக்கு அந்த 50 ரூபா போட்டிருப்பான். ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்குமே டைஅப்பு. கண்டிப்பா. சரியா? டைஅப் போட்டு இந்த கேஷ்லெஸ் நீ இவ்வளவு போட்டால் தான் இவ்வளவு கவர் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி அப்படி இல்லை. போட்டுட்டு என்ன சொல்லிடுறதுன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருந்தே கேஷ் வாங்கிடுறது இன்சூரன்ஸ்காரன். ஓ, இன்சூரன்ஸ்காரனே ஹாஸ்பிட்டல்காரன்ட்ட கேஷ் வாங்கிடுறது. ஸோ இது மாதிரியும் நிறைய ஃப்ராடுகள். ஏதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இருக்கக்கூடியதில் நல்ல பெஸ்ட்டான மருத்துவம் அரசு மருத்துவமனையில் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது அப்படி என்ன தனியார் மருத்துவமனையில் போய் என்னத்தை கழட்ட போகிறீங்க நீங்கள்? நீங்கள் எந்த தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் கடைசியில் என்ன சொல்லுவாங்க, இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியலங்க, ஜிஹெச் கொண்டு போங்க. ஆமாம், எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா. அப்போ நீங்கள் முதல்ல ஜிஹெச் போயிட வேண்டியது. ஆமாம், அது என்ன கடைசியாக சொல்லி அதுக்கப்புறம் போகுது. பில்லெல்லாம் உருவனதுக்கு அப்புறம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு வடபழனியில் ஒரு பெரிய மருத்துவமனை, அந்த பேரை நான் சொல்லாமலே மக்களுக்கு தெரியுன்ற அளவுக்கு அது ஃபேமஸான மருத்துவமனை. அவர் வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர், கோயில் பில்டிங்காக கட்டுவார். அவர் கோயில் எம்ஜிஆர் நகருக்குள்ள ஒரு கோயிலை அந்த பில்டிங்கை போய் அவர் மேற்பார்வை பார்க்கும்போது மேலேருந்து விழுந்துட்டார். உடனே அவசரமாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. 4 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணி 4,4 லட்ச ரூபா பில்லு. நான் தற்செயலாக அந்த பையன் அவங்களோட தம்பி பையனை அண்ணன் பையனை பார்க்குறேன். எங்கே அவங்க சித்தப்பா ஆலய காணும். நான் தெரியாத அங்கிள் இது மாதிரி கீழே வந்துட்டாங்க, இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்னா நல்லாயிட்டாரான்னு. இல்லை, இனிமேல் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 4 லட்ச ரூபா பில்லை போட்டதுக்கப்புறம். ஆமாம், ஏன்டானா காதில் எல்லாம் ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிச்சு, காதில் ரத்தம் வந்துருச்சுன்னா இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் லூசு பயலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே நானே 108க்கு ஃபோனை போட்டு அவங்க வீட்டுக்கு வா போவோம் அப்படின்னு போய் உடனே அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. சேர்த்து கரெக்டாக ஒரு வாரத்தில் எந்திரிச்சு உட்காந்துட்டான். எந்திரிச்சு உட்காந்துட்டான். வந்த அப்புறம் தான் சொன்னான், தலைவா நீ சொல்லும் போதெல்லாம் நான் கேட்கவே இல்லை, நான் முதல்லயே இங்கே வந்திருந்தேன்னா 4,5 லட்ச ரூபா எனக்கு மிச்சம். இன்னும் ஒரு வாரம் அங்கே இருந்தாலும் அவ்வளோதான், இந்த பில்லை பார்த்துட்டு ஸ்டக் ஆகிருப்பாரு. வீட்டுக்கு கொண்டு போங்கன்ட்டான் அவன். இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு கொண்டு போங்கன்ட்டாங்க. வீட்டுக்கு கொண்டு போனால் வீட்டில் சும்மா வச்சுருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அவ்வளோதான், உண்மையிலே செத்துருப்பான். கண்டிப்பாக. கரெக்டா? உடனே 108க்கு போட்டு தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த உடனே கரெக்டாக ஒரு வாரத்தில் ஆளை எழுப்பி உட்கார வச்சிட்டாங்க. அவங்க ஒய்ஃப் இன்னைக்கு பார்த்தாலும் அண்ணா நீங்கள் தானா அப்படிங்கும்பாங்க. அவங்க எல்லாருக்கும் டாக்டர் சொல்கிறது தானே கேட்பாங்க. கண்டிப்பாக. ஆனால் சார் இப்போ நம்ம பேசுகிற இன்சூரன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ முறைகேடு சார் நடந்திருக்கும், எவ்வளோ பணம் மக்களுடைய பணம் போயிருக்கும். முறைகேடுன்னு சொல்கிறத விட என்ன அர்த்தம்னா, அது மூலமாக அன்கிளைம்டு மணி தான் அது பிரச்சனை. அதுதான் அவங்களுக்கு லாபம். முன்னாடி பியர்லெஸ்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருந்தது. அதில் பல நாள் கேஸ் எல்லாம் நடந்து கடைசியாக யாருக்கு அந்த கம்பெனி சொந்தன்ற மாதிரிலாம் தீர்ப்பு வந்து கடைசியாக அந்த பணங்கள்லாம் வெளியே ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்த குரூப் ஒரு கார்பரேட் குரூப் பேர் என்ன தெரியுங்களா? சஹாரா பரிவார். அப்பா, சஹாரான்னு ஒரு நிறுவனம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், சஹாரா ஏர்வேஸ் அது இதுன்னு. அது பூரா அன்கிளைம்டு இன்சூரன்ஸ், கிளைம் பண்ணாத இன்சூரன்ஸ். அதான் சொன்னேன், என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இதே மாதிரி கட்டிட்டு கிட்டத்தட்ட 65,000 ரூபா கட்டியிருக்காரு. ஆனால் 3 வருஷம் முழுசாக கட்டலை. அதனால் அவருக்கு எவ்வளோ பணம் திரும்ப வந்தது தெரியுங்களா? 7,000 ரூபாய் வந்தது. 60,000. அதெல்லாம் நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிக்கணும்ல. நீங்கள் தானே கண்டிஷனாக போட கண்டிஷன் அப்படியே போடாங்க, அது மூணு சொல்லுவாங்க. அது நீங்கள் தானே கையெழுத்து போட்டிருக்கீங்க. நான் 3 வருஷம் கட்டலைன்னா நீங்கள் இந்த காசு இவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் தானே போட்டிருந்தீங்க. நீங்கள் தானே ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டிருக்கீங்க.
வராது அப்படின்ற. அதுவும் எப்படி, இவர் க்ளோஸ் பண்ணி கேட்டு அப்ளிகேஷன்லாம் போடல, அவனே க்ளோஸ் பண்ணி செக்கை போட்டு அனுப்பிச்சிட்டான். இந்தா நீ கண்டதுக்கு இவ்வளோதான் பணம். ஆமாம், 4வது வருஷம் அவனே செக்கை போட்டு அனுப்பிச்சி விட்டு, இது மாதிரி நீங்கள் 3 வருஷம் இவ்வளோ பணம் கட்டியிருந்தீங்க, இந்த சார்ஜ் எல்லாம் கழிச்சு போய் 7,000 ரூபாய் இருக்குது, வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி செக்கை போட்டு அனுப்பிச்சிட்டான். அவ்வளோதான். அவர் வந்து கேட்டார், எனக்கு தெரியலப்பா, வேணா ஓம்புட்ஸ்மேனில் போய் கேளு அப்படின்னா. அவர் ஓம்புட்ஸ்மேன்லாம் போகவும் இல்லை. இன்னொரு விஷயம் உங்களுக்கு இதே மாதிரி தான் சார் இப்போ எத்தனை இன்னொரு விஷயம் மக்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, பேங்காக இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் ஓம்புட்ஸ்மன் ஒன்று இருக்குது. இன்சூரன்ஸ் ஓம்புட்ஸ்மன், பேங்கிங் ஓம்புட்ஸ்மன் இருக்குது. அங்கே போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆனாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கு பெருசாக ஃபீஸ்லாம் ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? இன்னும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுட்டு கலெக்ஷன் ஏஜென்ட் தொல்லை பண்ணுறாங்கலாம் பயந்துட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டை ஒரே வார்த்தை நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரிலாம் நீ வந்து என்கிட்ட டார்ச்சர் பண்ணுறதோ மரியாதை இல்லாமல் பேசுறதுக்கெலாம் உனக்கு வேலையே கிடையாது. பேசுனா உங்கள் ஏஜென்சி பேரை ஓம்புட்ஸ்மேனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொன்னீங்கன்னா வீட்டுக்கு போயிடும், உடனே போய் ஓடி போயிடுவான். பயம் வந்துடும். இல்லை, ஓம்புட்ஸ்மேனில் சொன்னாங்கன்னா கேன்சல் பண்ணுவாங்க ஏஜென்சியை. சரியா? அந்த கலெக்ஷன் ஏஜென்சியை கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. அவனோட பிஸ்னஸே காலி ஆகிடும். இன்சூரன்ஸுக்கும் அது மாதிரி ஓம்புட்ஸ்மேன் இருக்குது. அந்த ஓம்புட்ஸ்மேனில் போய் அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சொன்னீங்கன்னா கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்குது. ஒரு பக்கம் ஃப்ராடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கம் அந்த இருக்கிறதுல எப்படியாவது ஓட்டையில் நோண்டி எப்படியாவது நம்மள்ட்ட இருந்து பிடிங்கிடலான்னு பார்ப்பாங்க. அதுக்கு ரீட்ரெஸ் பண்ணுறதுக்கும் இடம் இருக்குது. அந்த இடத்த நம்ம அப்ரோச் பண்ணாமே இருக்கணும், அதுதான் பிரச்சனை. அப்படி அப்ரோச் பண்ணோம்னா சரியான தீர்வு உடனடியாக கிடைக்கும். கண்டிப்பாக இன்சூரன்ஸுன்றது நல்லது. எப்போன்னா இந்த இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ், வெறும் பிளெயின் லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்குது. லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தால் பிளெயின் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கணும். அது கூட அந்த மிக்சி கிரைண்டர்லாம் சேர்த்து வாங்கிக்கூடாது. அப்படி வாங்கினீங்கன்னா நஷ்டம்தான் ஆகும், உங்கள் பணம் தான் வேஸ்ட்டாக போகும். அதான் சொல்கிறேன்னே, 20 லட்சம் ரூபாய்க்கு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா எவ்வளோ நீங்கள் கட்டினா போதும்? 500 ரூபா கட்டினா போதும். அப்போ 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா கூட எவ்வளோ கட்டினா போதும்? 2,500 ரூபா கட்டினா போதும். வருஷத்துக்கா? வருஷத்துக்கு தான், மாதம்லாம் கிடையாது, வருஷத்துக்கு தான். அதை வேறு அது கூடயாவது சேர்த்து எடுத்திங்கன்னா தான் அது ஏறிடும். அதுவும் போக இன்சூரன்ஸ் எடுக்கும்போது சின்ன வயசுலேயே எடுத்துருங்க. அப்போ என்ன ஆகுன்னா, ஒரு 2-3 வருஷம் ஆகும்போது கிளைம்லெஸ் இயர்ஸ்னு வரும். அப்போ உங்களோட ப்ரீமியத்தை குறைக்கலாம். மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா ஒரு 30 வயசுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. இந்த கம்பெனி கொடுக்குற இன்சூரன்ஸை நம்பி உட்காந்துருக்காதீங்க. கம்பெனி கொடுக்குற மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அங்கேருந்து ரிலீவ் ஆகிட்டீங்கன்னா அந்த கம்பெனிக்காரன் கையெழுத்து போட்டு அந்த நிமிஷத்துலேருந்து இன்சூரன்ஸ் உங்களுக்கு கவர் ஆகாது. நீங்கள் நம்ம தான் கார்டு போட்டு கொடுத்துருக்காங்களே, வேலிடிட்டி 2026ன்னு போட்டிருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் என்னைக்கு கையெழுத்து போட்டு வெளியே வந்துட்டீங்களோ வந்த நிமிஷத்துலேருந்து அந்த இன்சூரன்ஸ் இல்லாது உங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் முதல்ல படித்து தெரிஞ்சுக்கலாம், இல்லைனா அந்த துறை சார்ந்தவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பெரும்பாலும் அந்த துறை சார்ந்தவர்களாக நம்ம பார்க்குறது யாரை பார்க்குறோம்னா ஏஜென்ட்டை தான் பார்க்குறோம். அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு எது நல்ல, அவருக்கு எது சார்ந்து இருக்கோ அதை போட்டு அவனுக்கு ஜாஸ்தியாக அந்த இன்சூரன்ஸை தான் உங்கள் தலையில் கட்ட பார்ப்பான். உங்களுக்கு லாபம் வரக்கூடிய இன்சூரன்ஸாக இருந்ததுன்னா அவனுக்கு கமிஷன் கம்மியாக இருக்கும். அதான் அவன் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டான். ஸோ எப்போவுமே இன்சூரன்ஸை வந்து பொதுவாக என்ன பண்ணலான்னா, அப்போ நீங்கள் இந்த பாலிசி பஜார் அது இதுலாம் வெப்சைட்ஸ் இருக்குல்ல, பேங்கிங் பஜார், பாலிசி பஜார்னு, அந்த மாதிரி வெப்சைட்டில் போனீங்கன்னா அவன் கம்பேர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுப்பான். இந்த கம்பெனியில் எடுத்திங்கன்னா இந்த பெனிஃபிட்லாம் வரும், இது இவ்வளோ அமௌண்ட்டு, இந்த கம்பெனியில் போனால் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்காது ஆனால் இந்த அமௌண்ட்டு அப்படின்னு அவன் டேபிள் போட்டு வரிசையாக காட்டுவான். அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இன்சூரன்ஸ் ஓரளவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக சார், இன்சூரன்ஸை பற்றி பல தகவலை சொன்னீங்க. தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.